வணக்கம். நேற்று நம்ம நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 48 புள்ளிகள், சென்செக்ஸ் வந்து ஒரு 78 புள்ளிகள், நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 449 புள்ளிகள், பேங்க் நிஃப்டி ஒரு 196 புள்ளிகள், மிட் கேப் நிஃப்டி ஒரு 376 புள்ளிகள், ஸ்மால் கேப் நிஃப்டி ஒரு 216 புள்ளிகள். இந்த இதெல்லாம் வந்து ஏற்றத்தில் முடிஞ்சது. இதில் வந்து பெரிய இறக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஐடி வந்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2266 புள்ளிகள் நேற்று இறங்கி முடிஞ்சது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.87% வந்து நேற்று வந்து இறங்கி இருந்தது. செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஐடி பங்குகளில் நேற்று வந்து நிஃப்டி வந்து ஒரு பெரிய இறக்கத்தில் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதில் பெரும்பாலான பங்குகள், அதாவது விப்ரோ ஆகட்டும், விப்ரோலாம் நேற்று விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, HCL டெக், இன்ஃபோசிஸ், கிட்டத்தட்ட எல்லா பங்குகளும் நேற்று வந்து பெரிய இறக்கத்தில் இருந்தது நம்மளால் பார்க்க முடியும். டிசிஎஸ் 7% இறக்கத்தில் இருந்தது, இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 7% இறக்கத்தில் இருந்தது, கோகோஜ் 5% இறக்கத்தில் இருந்தது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்கிற ஒரு கோவர் பிளக்இன். ஸோ ஆல்ரெடி வந்து ஏஐ இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஐடி துறைகளை வந்து இப்போ ஏஐ வந்து முன்னணியில் இருக்குது. இனி வரும் காலங்களில் வந்து என்னென்ன நிறுவனங்கள்லாம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட முன்னணியில் போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. நிலைமை வந்து ஐடி துறைகளில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனாலே வந்து கிட்டத்தட்ட மிட் கேப், ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பங்குகள் வந்து இப்போ வந்து இறங்கிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து என்ன சொல்கிறது, எரியிற நெருப்பை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த துறையில் வந்து இப்போ மேற்கொண்டு ஒரு ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு டூல் வந்து கோவர் பிளக்இன் டூல் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த கோவர் பிளக்இன் டூல் என்ன செய்யும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இப்போ வந்து நம்ம வந்து கோடிங் எழுதுகிற ஜாப், இந்த மாதிரி டேட்டா சென்டர் ஜாப்ஸு, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து இனி இருக்காது அப்படின்றாங்க. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஒர்க்கை வந்து ஏஐ டூல் வந்து பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி கோடிங் எழுதுறது, பெரிய லெவலில் கோடிங் எழுதுறத கூட கிட்டத்தட்ட இனி வந்து இந்த ஏஐ டூல் வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லே ஆஃப் ஆகும். ஸோ இதனால் வருமானம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற காரணத்தால் நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பங்குகள் உணர்ந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக்ல வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகள் விழுந்தது. இன்றைக்குமே வந்து ஒரு 350 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஏஐ பபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஐடி துறை பங்குகளில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்ச நாள் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஐடி துறை பங்குகளில் வந்து நம்ம போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஸோ இப்போ கையில் இருக்க பங்குகள்லாம் வந்து லாபம் இருந்தால் புக் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஏஐ பபுள், இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் நல்ல நிறுவனங்கள் பங்குகள் வந்து பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL, டெக் மஹிந்திரா, விப்ரோ, ஸோ இந்த மாதிரி ஓஎஃப்எஸ்எஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து கேஷ் ரிச் கம்பெனிஸ், அதிகமான பணம் இருக்கிற கம்பெனிஸ் அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. நேற்று வந்து நிஃப்டி சைடில் பார்த்தோம் அப்படின்னா 37 பங்குகள் வந்து பாசிட்டிவாக இருந்தது, 13 பங்குகள் நெகட்டிவ். அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், ஆக்சிஸ் பேங்க், இந்த பங்குகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 புள்ளிகள் நேற்று வந்து பாசிட்டிவில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் பார்த்தோம் அதுவே 150 புள்ளிகள், HCL டெக் மஹிந்திரா இதெல்லாம் எடுத்து 4 பங்குகளை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது இப்போ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 200 புள்ளிகள் பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி சென்செக்ஸ் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் நேற்று பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட ஒரு 360 புள்ளிகள், டிசிஎஸ் அதே மாதிரி 193 புள்ளிகள், HCL டெக், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக் மஹிந்திரா, இந்த பங்குகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 550 புள்ளிகள் கிட்ட வந்து நேற்று வந்து மைனஸில் இருந்தது. ஸோ இந்த 4 பங்குகளை மட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று வந்து நிஃப்டி வந்து இந்த சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் 500லேருந்து 600 புள்ளிகள் நேற்று வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நேற்று இருந்திருக்கு. ஸோ நேற்று அப்புறம் ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து 2149 பங்குகள் அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைன்ஸ் வந்து 1040 பங்குகள் டிக்ளைன்ஸ். கிட்டத்தட்ட 52 வாரம் உச்சந்தொட்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தா 34 பங்குகள், லோ வந்து பார்த்தோம் 63 பங்குகள், அப்பர் சர்க்யூட் 3, லோவர் சர்க்யூட் 7. ஸோ நேற்று வந்து இது வந்து மீடியமாக தான் இருந்தது, பெரிய லெவலில் பெரிய ஏற்றங்கள் இல்லை. அதே மாதிரி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4366 ட்ரேடான பங்குகள், 2667 பங்குகள் அட்வான்ஸ், 1535 பங்குகள் டிக்ளைன், 164 பங்குகள் எந்த விதமான மாற்றம் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து அப்பர் சர்க்யூட் பெரிய லெவலில் எதுவும் இல்லை, லோவர் சர்க்யூட் மட்டும் 8 பங்குகள் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி சார்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேற்று வந்து ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட மார்னிங் வந்து ஓப்பன் அப்போ கீழே வந்து போயிட்டு திரும்ப ஓரளவு மேலே வந்து சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட் வேஸ்லேயே வந்து நேற்று வந்து முடிஞ்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு வந்து நேற்று வந்து பெரிய ஐடி துறை பங்குகள் பெரிய அழுத்தம் இருந்தது.
ஸோ இந்த அழுத்தம் காரணமாக வந்து நிஃப்டியால் மேலே வந்து எழும்ப முடியல. இந்த ஐடி துறை பங்குகள் இது இறக்கம் இல்லாமல் இருந்தது. நிஃப்டி கிட்டத்தட்ட 200-220 புள்ளிகள் நேற்று வந்து பாசிட்டிவ் சைடில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி சென்செக்ஸ் நேற்று ஒரு 600 புள்ளிகள் நேற்று வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கும். நிஃப்டி 500 பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து 323 பங்குகள் வந்து அட்வான்ஸாக இருந்தது. 177 பங்குகள் வந்து டிக்ளைனாக இருந்தது. அதாவது இறங்கிய பங்குகள் பார்த்தோம். 177 பங்குகள் நேற்று வந்து இறங்கிய பங்குகளாக இருந்தது. இதில் குறிப்பாக வந்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா HCL பங்குகள் நேற்று இறங்கி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 5ஆம் தலைமுறை ஏர்கிராஃப்ட் செய்கிற இதில் இருந்து வெளியில் வந்திருக்கு. அதுதான் வந்து ஒரு காரணமாக இருந்தது. எல்லாம் வந்து நேற்று பார்த்தோம்னா முக்கியமாக வந்து 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் செய்கிறதுல வந்து HCL நிறுவனம் வந்து முன்னணியில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அந்த முன்னணி போட்டியிலிருந்து அந்த HCL வந்து வெளியில் தவிர்க்கப்பட்டதுனால இது வந்து அந்த பங்கோட விலையிலேருந்து எதிரொலிச்சது. 5% மேலே இருந்து HCL பங்குகள் நேற்று விழுந்திருந்தது. கிட்டத்தட்ட 5.74% விழுந்தது. 256 நேற்று இறங்கியிருந்தது. 4214 நேற்று க்ளோசிங் ஆகிருக்கு. அது AMCA அப்படின்னு சொல்கிற அட்வான்ஸ் மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் செய்கிற இந்த இதில் இருந்து HCL வெளியில் வந்திருக்கு. இதில் வந்து இந்த போட்டியில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா L&T, டாடா, கல்யாணி, பாரத் ஃபோர்ஜ் இந்த 4 நிறுவனங்கள் சேர்ந்து இந்த 5ஆம் தலைமுறை ஏர்கிராஃப்டை செய்ய போகிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ், லியோனார்டோ அப்படின்ற நிறுவனமும் இணைந்து வந்து இந்தியாவிலே வந்து டிஃபென்ஸ் துறைக்கு தேவையான ஹெலிகாப்டர்ஸ் வந்து செய்கிறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகியிருக்கு. ஸோ இந்த வெளிநாட்டு நிறுவனமான லியோனார்டோ, அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி டிஃபென்ஸ் இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த இனி வருங்காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து நம்ம வாங்கிட்டு இருந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து இனி வந்து இந்தியாவிலேயே வந்து தயாரிக்க போகிறதா வந்து நேற்று வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. அதன் காரணமாக இன்றைக்கி வந்து இந்த அதானி என்டர்பிரைசஸ் இந்த பங்கில் வந்து அந்த இதை வந்து எதிரொலிக்கலாம். US இந்தியா ட்ரேட் டீல் அதுக்கு அடுத்து. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேட் டீல் என்னைக்கு வந்து வெளியில் வந்ததுலேருந்து பெரிய சலசலப்புக்கு உள்ளாயிருக்கு. இந்தியாவே கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சுட்டோம்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்கல. இந்தியா எல்லாமே வந்து அமெரிக்கா அதிபர் தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்தியா வந்து எல்லாத்துக்கும் வந்து 0% வரி. இது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், பால் சார்ந்த தொழில்களை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. விவசாயமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வர்த்தகத்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த பொருட்கள், பால் பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு சிவப்பு கோட்டு தான் போட்டிருக்கோம். இப்பயும் வந்து அதுக்கு வந்து தடை வந்து நீடிச்சிட்டு இருக்கு. நாம் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து எல்லா பொருட்களுக்கும் வந்து அங்கேருந்து நம்ம வந்து இறக்குமதியாகிற பொருட்களுக்கு 0% வரி கிடையாது. 30 பில்லியன் டாலர்களுக்கான இறக்குமதிக்கு 18% வரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 44 பில்லியன் இறக்குமதி சார்ந்த பொருட்களுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு எப்பயும் வரி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு இது வந்து ட்ரம்ப்போட மெசேஜில் இருந்து $500 பில்லியன் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1 வருஷமா 5 வருஷமானலாம் அந்த ஒரு ட்வீட்டில் இதுவும் வந்து சில இதழ் ஊடகங்கள் விளக்கியிருக்காங்க. இது வந்து இந்த 500 பில்லியன் அப்படிங்கிறது 5 வருடங்களுக்கான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படுற இந்த 500 பில்லியனில் வந்து என்னென்ன இறக்குமதியெல்லாம் இருக்கும் அப்படின்னா டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்கள் நம்ம வந்து வெளிநாடுகள் வாங்கிட்டு இருக்கோம். சில பொருட்கள் இப்போ ஆல்ரெடி 70% பொருட்கள் உள்நாடுகளில் தயாரித்தாலும் சில பொருட்கள் நம்ம வெளிநாடுகள் வாங்கிட்டு இருக்கிறனால இந்த $500 பில்லியன் வந்து குறிப்பாக வந்து டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நேற்று வந்து வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை இன்னும் முடியலை. ட்ரேட் டீல் சைன் ஆகி நமக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளிப்படையாக கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த என்னென்னலாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி வெளிப்படையாக வந்து இந்தியா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து சொல்லலை. ரஷ்யா வந்து அதை பற்றி வந்து நேற்று வந்து இந்தியா சார்பில் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து கொடுக்கல. வந்து ரஷ்யா சார்பில் ஒரு அறிக்கை வந்து வெளியில் வந்திருக்கு. சரி, இன்னொரு இதை நம்ம பார்க்கலாம். வெனிசுலா கிட்ட வந்து நம்ம ஆயில் வாங்கினா நம்ம அந்த ஆயில் வந்து அவங்களால சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வெனிசுலா கிட்ட நமக்கு தர அளவுக்கு ஆயில் வந்து நம்ம ஏன்னா ஆயில் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80% வந்து ஆயில் வந்து நம்ம வெளிநாடுகளில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பெரும்பாலும் பார்த்தா ஈரான்லேருந்து வாங்குகிறோம், ரஷ்யா சரி, அப்புறம் சவுதி இந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். முழுமையாக வந்து நம்ம வெனிசுலாட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. முழுமையாக வெனிசுலாட்ட வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட போதுமான அந்த உற்பத்திக்கான இது வந்து இன்னும் செட்டப் வந்து இல்லை.
இந்த செட்டப் போடுறதுக்கே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் வெனிசுலாவுக்கு ஆகும். 10 வருஷம் காலம் கழிச்சு இந்த செட்டப்லாம் கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த செட்டப்லாம் கொண்டு வந்த பிறகு தான் வந்து இப்போ ரஷ்யா எப்படி ஆயில் நமக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அந்த அளவு ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் காலம் வெனிசுலா கண்டிப்பாக ஆகும். நம்ம வெனிசுலாவுக்கு நமக்கு தேவையான அளவு சப்ளை பண்ணுற அளவுக்கு வெனிசுலாவோட கெப்பாசிட்டி முதல்ல ரொம்ப கம்மி. அதேமாதிரி அங்கேருந்து வர டிஸ்டன்ஸ் வந்து அதிகமான டிஸ்டன்ஸும் கூட. ஸோ இதை வந்து இந்தியா வந்து முழுமையாக அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னா முழுமையாக அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த ட்ரேடில் பொறுத்த வரைக்கும் டீல் சைன் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து முழுமையாக எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஸோ இவ்வளோ தான் நம்மளால் பேச முடியும். ஸோ இந்தமாதிரி அந்த ட்ரேட் டீல் சைன் ஆகி வரட்டும், வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியும் கோல்டும் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $200 வந்து நேற்று இறங்க ஆரம்பிச்சது. இறங்கிட்டு திரும்ப சஸ்டெயினாக மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா $5,013 கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ பெரிய பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து $4,500 கிட்ட வந்துட்டு இப்போ வந்து ஒரு $500 மேலே ஏறி வந்து கோல்டு வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் இதனோட பயணம் வந்து தொடருமா அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுடைய ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா $5,107 வரைக்கும் இருக்குது. இதை வந்து உடச்சிட்டு மேலே வந்து போனால் மட்டுமே இந்த மேற்கொண்ட ஏற்றங்களுக்கு வந்து கோல்டு போகக்கூடிய வாய்ப்புகள். சில்வர் வந்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா 7 மணி வாக்கில் அதே மாதிரி கோல்டு மாதிரி நேற்று இறங்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா $92 ஒரு $10 கிட்ட இறங்க வந்து $8 சொல்லலாம். ஒரு $83 கிட்ட வந்துட்டு திரும்ப வந்து மேலே ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா $89 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வீக்லி வைஸ் சில்வர் வந்து இன்றைக்கி இந்த வாரம் க்ளோஸ் ஆகிறது நம்ம எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது மேற்கொண்டு எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது, மேற்கொண்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் $120 கிட்ட போயிட்டு இது வரைக்கும் அதுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் இறங்கின இடத்துல இருந்து இப்போ வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சீக்கிரம் தான் மேலே வந்துருக்குன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் வந்து இதுவாகலை, அதாவது ஒரு சைட் வைஸில் போகலை. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீக்லி க்ளோஸ் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுக்கடுத்து கண்டினியூஸாக வந்து ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சில்வர் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கோல்டும் வந்து இன்னொரு ரேலி வந்து இருக்கலாம். ஸோ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் கோல்டும் சில்வருக்கும் வந்து இந்த ரேலி பஞ்சம் இருக்காதுன்னு தோணுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து பெரிய லெவலில் பணம் பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கண்டினியூஸான வீழ்ச்சி ஒரு ஜனவரி கடைசியில் வந்து விழுந்த ஒரு புள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சில்வர் வந்து $120 வந்து $89 வரைக்கும் ஒரு $64 கூட போச்சு சில்வர். ஸோ அந்த $64 வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே வந்திருக்கு. அதே மாதிரி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $5,500 கிட்ட வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இறங்கினது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு $4,400 வரைக்கும் இறங்கிட்டு திரும்ப வந்து மேலே ஏற ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு இறக்கத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 600 புள்ளிகள் இது வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த கோல்டுமே வந்து இந்த வீக்கோடைய க்ளோசிங் வந்து நல்லா இருக்காமல் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ட்ரம்ப் இருக்க வரைக்கும் கோல்டும் சில்வர் வந்து கண்டிப்பாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அரசியல் இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினை அதே மாதிரி பிட்காயினில் இருந்த இதை வந்து நேற்றுக்கு எரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. ஸோ பிட்காயின் வந்து விழுந்திருக்கு. இப்போ அதே மாதிரி ஏஐ பபுளில் வந்து ஐடி துறை சார்ந்த பங்குகள் விழுந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நாஸ்டாக் விழுகும்போது அமெரிக்க பங்கு சந்தையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மார்க்கெட். ஸோ அங்கே வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்திய சந்தைகள் அந்த காற்று வந்து வேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இது வந்தது அப்படின்னா நம்ம சந்தைகளும் அது எதிரொலிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 புள்ளிகள் கிட்ட இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ட்ரேடில் வந்து பெரிய விஷயமா வந்து அப்போ பேசப்படாது. ஐடியில் வந்து ஏஐ பபுள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏஐ பபுள் வருமா அப்படின்றது இன்னும் வருங்காலங்களில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து ஒரு மல்டி பேக்கர் பங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.